தகிடதோம் தகதகிடதோம் திருகுதகிடதிலிகிடதோம் ஜகதோம் தஜகதோம் தககுதி குஜகதோம் தஜகதோம் தககுதி குஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மனிதநாடி யூடியூப் சேனல் மூலயமா உங்களை எல்லாம் சந்திச்சு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ நம்ம சந்திக்கிறோம். எண்கள் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோங்க. எதுக்கு எண்களை அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, எளிமையான மந்திரம் நம்ம உபயோகப்படுத்துறதுலேயே எளிமையான மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது எண்கள் தாங்க. இப்போ அவங்களுக்கு விருப்பப்பட்டு எதுனா ஒவ்வொரு சாமி இருப்பாங்க இல்லைங்களா. எனக்கு ராகவேந்திரர் பிடிக்கும், முருகரை பிடிக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐயப்பன் பிடிக்கலாம், விஷ்ணு பகவானை பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு மகாலட்சுமியை பிடிக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் அப்படின்னு இருக்கும். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை நம்ம குறிப்பிட்ட தடவை நம்ம சொல்லும்போது ரொம்ப ஒரு சிறப்பான பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம அனுபவத்தில் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இப்ப உங்க ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகத்துல யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. எந்த ஜாதகமும் மோசமான ஜாதகம் அப்படின்னு சொல்லவே கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஜாதகர்களை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வரும்போது அவங்க சொல்றதை கேள்விப்படும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு சில ஜோதிடர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அப்படி வாங்குவாங்க, ஜாதகத்தை பார்ப்பாங்க, பார்த்தோன்னே உள்ள அவங்களுக்கு ஒரு முடிவாகும், இது வேணாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தப்பா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிரகம் காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு கண்ணில் பார்க்கும்போது கெடுதல் தான், கெட்டது தான் கண்ணுக்கு தெரியும். நமக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் தெரியறது நல்லது தான் கண்ணுக்கு தெரியும். ஓ இது இவங்க நல்லவங்க, இவங்க வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்காங்க, இவங்களோட தசையெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கா இல்லை நடக்க போகுதா, நடந்து முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு பர்டிகுலர் எண், உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் நல்லா ஒரு பலமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புதனை வழிபாடு செய்யறதுக்கு அப்படிங்கிறதுல பெருமாள் வழிபாடு, விஷ்ணு பகவான் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. சரிங்களா. இதுல அந்த புத பகவானை பலப்படுத்துறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பச்சை கலர் கல் புத பகவானுக்குரிய கல். அதை பயன்படுத்தினாலும் நல்ல அனுகிரகம் கிடைக்கும். இது எதற்காக ஒரு பர்டிகுலர் கிரகத்தை மட்டும் நம்ம பிடிக்கணும் அப்படின்னா, நம்ம உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி சொந்தக்காரங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க மட்டும் நமக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க, நம்மளை புரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா, நமக்கு நடக்கணும்னா முதல்ல அவங்ககிட்ட தான் தகவல் கொடுப்போம். அவங்க சரியான நேர காலம் பார்த்து ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லி அப்போ அந்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ மேச ராசி அப்படிங்கிற ராசி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட சொந்த வீடு. அந்த ராசியில உச்சமாகக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். ரிஷப ராசி சுக்கிரனோட வீடு. அந்த ராசியில உச்சமாகக்கூடிய கிரகம் சந்திரன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம், இதோட அதிபதி யாரு அப்படின்னா புதன். எந்த கிரகமும் உச்சம் இல்லை, நீச்சமும் இல்லை. சரிங்களா.
இங்க நம்ம நீச்சத்தை நம்ம சொல்லல. உச்சத்தை மட்டும் தான் நம்ம பயன்படுத்துறோம். அதாவதுங்க ஆட்சி உச்சத்தை பயன்படுத்தி நம்ம சிறப்பா இருக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இதுல அடுத்து கடகம். கடக ராசியோட அதிபதி யாரு அப்படின்னா, அந்த வீட்டுக்கு ஓனர் யாருன்னா சந்திரன். அந்த வீட்ல யார் உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம். அடுத்து சிம்மம். அந்த சிம்ம வீட்டோட அதிபதி சூரியன். அங்க உச்சம் யாரும் கிடையாது. சரிங்களா? அப்புறம் கன்னி. கன்னி ராசிக்கு அதிபதி புதன். அங்க உச்சம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதன் தான். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம். இந்த துலாமோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். துலா ராசியில யார் உச்சம் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் உச்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சகம். விருச்சிக ராசி அதோட அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய். அந்த ராசியில யார் உச்சமாகறாங்க அப்படின்னா நவ கிரகங்கள்ல கேது பகவான், ராகு பகவான். இவங்க 2 பேத்துக்குமே இங்கதான் உச்சம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு ஆட்சி உச்சமெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த வீடு கிடையாது வேற வீடுன்னு சொல்லுவாங்க. அது அவங்கவங்களோட கருத்து. சரிங்களா? இந்த நாடி சரவணோட கருத்து விருச்சிகத்துல கேது, ராகு. இவங்க 2 பேத்துக்குமே விருச்சகம் தான் உச்ச வீடு. சரிங்களா? அதுக்கப்புறம் தனுசு. இந்த தனுசு ராசி ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த வீட்டில் யாரும் உச்சம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் மகர ராசி. மகர ராசியோட அதிபதி சனி பகவான். இந்த வீட்டில் உச்சம் செவ்வாய். அடுத்து கும்பராசி. இதுக்கும் ஓனர் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். இங்க உச்சம் யாருன்னு கிடையாது. அதுக்கப்புறம் 12வது ராசி மீன ராசி. இந்த ராசியோட அதிபதி குரு பகவான். இங்க உச்சம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இப்ப இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்போ உங்களோட ஜாதகத்தை நீங்களே கையில் எடுக்கலாம். கையில் எடுத்து பார்த்தீங்கனாலே இப்போ சொன்ன கிரகங்கள் அந்தந்த ராசிக்குரிய கிரகங்கள் அந்தந்த ராசியில அதாவது உச்சமாகக்கூடிய ராசியில சொன்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உண்டான எண்கள் நீங்க சரியா பயன்படுத்தும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை சிறப்பா வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப சூரியனுக்கான எண் அப்படின்னு பார்த்தா 1, சந்திரனுக்கான எண் 2, குருவுக்கான எண் 3, ராகுவுக்கான எண் 4, புதனுக்கான எண் 5, சுக்கிரனுக்கான எண் 6, கேதுவுக்கான எண் 7, சனிக்குண்டான எண் 8, செவ்வாய் பகவானுக்கு உண்டான எண் 9. சரிங்களா? இப்ப இந்த எண்களை நீங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த எண்களை நீங்க சொன்னீங்கனாலே மந்திரம் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு சந்திரன் தான் பலன்னு வச்சுக்கோங்களேன். 2 2 2 2 அப்படின்னு சொன்னாலே சந்திரனை பலப்படுத்துறது தான். இதுல இன்னும் சிறப்பா எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட மொபைல்ல பாஸ்வேர்டை யூஸ் பண்ணலாம். மொபைல்ல நம்ம பேட்டர்ன் போடுறோம் இல்லைங்களா? அந்த பேட்டர்ன் போடுறதுங்கிறது இல்லாமல் எண்களில் பயன்படுத்தும் போது அந்த ஒவ்வொரு தடவை நம்ம டச் பண்ண அந்த எண்களை நம்ம சொல்கிறோம். மனசுக்குள்ள தான் சொல்லுவோம். அதை நினைப்போம். ஆட்டோமேட்டிக்காக அது மந்திரமாகவே உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க காயத்ரி மந்திரம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 108 தடவை 1008 தடவை நீங்கள் சொல்லும்போது அந்த மந்திரம் எந்த அளவுக்கு பலமாக இருந்து உங்களை காக்குதோ அதே மாதிரி தான் எண்களை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போதும் அது உங்களை சிறப்புப்படுத்தும். நம்மளை சுற்றி ஒரு அலை இயக்கம் உருவாகும். எப்படிங்க? நம்மளை சுற்றி ஒரு அலை இயக்கம் உருவாகும். அந்த அலை இயக்கம் நம்மளை பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு எனர்ஜியை இழுத்து கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஒரு வீடு தான் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களுக்கு சரியான வீடு இல்லாமல் சரியான ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா உங்களோட லக்னம் ராசி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில் முயற்சி பண்ணாலும் நடக்கும், ராசியின் அடிப்படையில் முயற்சி பண்ணினாலும் நடக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் லக்னம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு
அதாவது 12 ராசி இருக்கு இல்லைங்களா? அதில் எந்த லக்னம்னு தெரிஞ்சுட்டு அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி யாரு அப்படிங்கிறத பாருங்க. அந்த அதிபதி உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கடக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரனுக்கு உண்டான எண்ணை நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் அதை சொல்ல சொல்ல, அதாவது நீங்கள் முறையாக சொல்லணும். முறையான எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு கிழமைகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அந்த கிழமைகளில் வரக்கூடிய ஓரை ஒன்று இருக்குங்க. இந்த குறிப்பிட்ட ஓரையில் நம்ம போகும்போது எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய பணத்தை பேங்க் ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய நேரத்தில் போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று நம்ம லோனும் பேங்க்ல வாங்கிக்கலாம். இது அந்த பர்டிகுலர் ஓரையில் செய்யும்போது பலன் கரெக்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. இதே வேற ஓரையில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, பேங்க்ல எப்படிங்க ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. வரிசையாக ஒவ்வொரு டோக்கனாக கூப்பிடுவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த டோக்கன் வர்ற வரைக்கும், உங்களோட டோக்கன் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதே சரியான நேரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா, டோக்கனே இல்லாமல் ஒரு ரெக்கமெண்டாக நமக்கு உள்ள நம்ம தெரிஞ்சவங்க யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் நம்ம நண்பருங்க சார் அவரு, இல்லை ஒரு மேனேஜர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னா கொடுங்க அப்படின்னு வாங்கிக்குவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஓரைங்கிறது ஒரு சிறப்பு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ உங்கள் வீடு சம்மந்தப்பட்ட பாவம் அப்படின்னா, அந்த நம்ம கடக லக்னத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த கடக லக்னத்துக்கு வீடு சம்மந்தப்பட்ட பாவம் அப்படிங்கிறது அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரனுக்கு உண்டான எண்களை மட்டுமே நீங்கள் சொன்னீங்கனாலும் உங்களுக்கு வேலை செய்யும். சுக்கிரனுக்கு உண்டான மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கனாலும் வேலை செய்யும். இது எப்போ சொல்லணுங்க? சுக்கிரனுக்கு உண்டான நாள் என்ன? வெள்ளிக்கிழமை நாள். அப்போ வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓரை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணி, மத்தியானம் 1 மணி, நைட் 8 மணி. இப்படி ஒரு நாளைக்கு இந்த 3 நேரத்தில் நம்ம வந்து சொல்லலாம். எப்போ வேணால் சொல்லலாம் நீங்கள் இந்த டயத்தில். சரிங்களா? இது எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு என்ன கிழமைங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், திங்கக்கிழமையாக இருக்கலாம், எந்த கிழமையாக வேணா இருக்கலாம். எந்த கிழமையோ அந்த கிழமையோட அதிபதி யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ திங்கக்கிழமை அப்படின்னா அதிபதி யாருங்க? சந்திரன். அப்போ திங்கக்கிழமை காலையில் 6 மணிக்கு சந்திரனோட ஓரை தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி மத்தியானம் 1 மணிக்கும் சந்திரனோட சந்திரனோட ஓரை தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி நைட் 8 மணிக்கும் சந்திரனோட ஓரை தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? இதே மாதிரி மறுபடியும் நம்ம மிட் நைட்ல வரும், அப்புறம் தூங்கிட்டு இருப்போம், அப்போ நம்ம சொல்ல மாட்டோம். அதனால அது இது போதும். சரிங்களா? இதுதாங்க அந்தந்த கிழமை அதிபதி காலையில் 6 மணிக்கு வருவாங்க, மத்தியானம் 1 மணிக்கு வருவாங்க, நைட் 8 மணிக்கு வருவாங்கங்கிறது பொதுவான ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உண்டான விஷயம். சரிங்களா? இப்ப எண்கள் அப்படிங்கிறதுல எல்லா எண்களுமே கண்டிப்பா அதோட வேலையை செஞ்சே செய்யுங்க. எதுவுமே நல்ல எண்ணு, எதுவுமே கெட்ட எண்ணு அப்படிங்கிறது கிடையாது. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ஒன்று மாறுபடும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு மருந்து அப்படிங்கிறது நோய் வந்தவங்களுக்கு அந்த மருந்து பார்த்தாலே அலர்ஜியாக இருக்கும். எப்பா இந்த மருந்து சாப்பிட்டா தானே நமக்கு சரியாகும், இது எப்படா இதை சாப்பிட்டு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மருந்தை தயாரிக்கிறதுக்கு, அந்த மருந்துல அந்த பவர் கொடுக்கறதுக்கு, அந்த நோய் அங்கே உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் ஜாதகத்தில் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் தான். 6ஆம் பாவம் தான் நோய் நொடியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி, ராசிக்கு தகுந்த மாதிரி 6ஆம் அதிபதி மாறுபடுவாங்க. இப்போ பாருங்க, ஒருத்தவங்க உதாரணத்துக்கு காய்ச்சல்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக காய்ச்சல்னு வந்துட்டாலே பர்டிகுலர் ஒரு மாத்திரையை சொல்லி இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க, சரியாயிடும், காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு, உடம்பு சுடுது அப்படின்னால டக்குன்னு இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் டாக்டர்கிட்ட போகும்போது அவர் ஒரு லிஸ்ட் எழுதி இது இந்த மாத்திரை எடுத்துக்கங்கன்னா ஒரு 2 நாளைக்கு எழுதி தராங்கன்னு வைங்க. அப்போ பாருங்க, நார்மலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுங்கிறது ஒரு விதமாக வேலை செய்யும். அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டாலே டாக்டர்கிட்ட ப்ராப்பராக போகும்போது அதை எடுக்கும்போது அது ஒரு விதத்தில் வேலை செய்யும். ஆக மொத்தம் அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக தான் மாத்திரை. சரிங்களா? இப்போ இங்கே சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு எண்
அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு பாதிப்பையும் தரும். அதே எண் இன்னொருத்தவங்களுக்கு நல்ல நிவர்த்தியையும் கொடுக்கும். சரிங்களா? இத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எந்த ஒரு எண்ணையும் நம்ம தப்பா பார்க்க மாட்டோம். எந்த ஒரு கிரகத்தையும் நம்ம மோசமா நினைக்க மாட்டோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. ஒவ்வொரு ராசியில பிறந்திருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆகாத ராசின்னு சொல்லுவாங்க. அந்த ராசியில தான் ஒருத்தவங்க பிறந்திருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வேற ஏதாவது ஆகாதம் இருக்கும். அப்படி மனிதர்களுக்கு மனிதர் மாற்றம் இருக்க தான் செய்யும். சரிங்களா? இதுல உங்களோட பிறந்த தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிறந்த தேதியில பார்த்தீங்கன்னா, இது எப்படி சொல்லுவாங்கன்னா, பிறவி எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிறவி எண், விதி எண் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குங்க. இது நம்ம நியூமராலஜிக்குள்ள, எண் கணிதத்துக்குள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நெறைய இடத்துல கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். நீங்க விருப்பப்பட்டு எங்க வேணா நீங்க கலந்துக்கலாம், படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாரி சொல்லி தருவாங்க. என்னடா இந்த சார் இப்படி சொல்றாங்க, அந்த சார் அப்படி சொல்றாங்க. நம்ம எதை எடுத்துக்கலாம்? அப்படிங்கிற குழப்பம் கண்டிப்பா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஜோதிடமாகட்டும், எண் கணிதமாகட்டும், வாஸ்துவாகட்டும் எல்லாமே உணர்ந்தா மட்டும்தான் அதோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறது புரியும். சரிங்களா? இப்ப இந்த வீடியோல பேசிக்கா ஒரு சில விஷயங்கள், அதாவது எண்கள், யார் யார் எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த எண்கள், எந்தெந்த ராசிக்கு யார் யார் அதிபதி, எந்தெந்த ராசியில யார் யார் உச்சமாகறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? இதுக்கப்புறம் எண்கள் எந்தெந்த தேதியில பிறந்தவங்க எந்தெந்த மாதிரி எண்களை பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதை சிம்பிளா சொல்லிடுறேங்க. நீங்க ஃபோன் பாஸ்வேர்டில் பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட்டு அதுதான் எளிமையான ஒரு முறை. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர்லேயே உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களை வச்சுக்கலாம். அது இருக்கிற மாதிரி தேர்வு பண்ணி வாங்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களை நீங்கள் வண்டி வாகனத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட டிபியில் ஃபோன் ஸ்க்ரீனில் உங்களுக்கு உண்டான எண் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். எண்கள் தான் வைக்கணும்னு இல்லை. நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட படத்தை வச்சு பலன் அடைகிறீங்களோ அதே வேலையை தான் எண்களும் செய்யும். சரிங்களா? இப்போ எனக்கு ரொம்ப பிடித்தமான எண், எனக்கு பவர் கொடுக்கக்கூடிய எண் அப்படிங்கிறது தான் நான் முகநூலில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருப்பேன். முகநூல் ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு அது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் எனக்கு பயன் தரக்கூடிய எண் உங்களுக்கு பயன் தரும், உங்களுக்கு பயன் தரக்கூடிய எண் எனக்கு பயன் தரும் அப்படின்னு பயன்படுத்துகிற மாதிரி நினச்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி கிடையாதுங்க. அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எண்கள் மாறுபடும். சரிங்களா? உங்களோட தசா புத்தின்னு ஒன்று இப்போ நடந்துட்டு இருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு நல்லா ஒரு சிறப்பு தரும். சரிங்களா? இப்போதைக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் தனித்தும் பயன்படுத்தலாம், காம்பினேஷன்லையும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி, இந்த நிகழ்ச்சியை இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் நமது மனிதநாடி யூடியூப் சேனல் வாயிலாக அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.